இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். சபாவிற்கு 40 விழுக்காடு வருவாய் உரிமை விவகாரம், தீர்ப்பின் சில அம்சங்களை எதிர்த்து மேல்முறையீடு. பிரதமர் அன்வார் திட்டவட்டம். சபா மாநிலத்திற்கு 40 விழுக்காடு வருவாய் மத்திய அரசாங்கம் திருப்பி தர வேண்டும் என்ற கொத்தகினபாலு நீதிமன்ற தீர்ப்பின் சில அம்சங்களை மட்டுமே எதிர்த்து மேல்முறையீடு செய்யப்படும் என்று பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இன்று திட்டவட்டமாக தெரிவித்தார். குறிப்பாக கடந்த 1974 ஆண்டிலிருந்து முந்தைய மத்திய அரசாங்கங்கள் அதிகார துஷ்பிரயோகம் செய்துள்ளதாகவும் அரசியலமைப்பு சட்டத்தில் உள்ள கடமைகளை மீறியுள்ளதாகவும் தீர்ப்பில் கூறப்பட்டுள்ள அந்த பகுதியை மட்டுமே எதிர்த்து மத்திய அரசாங்கம் மேல்முறையீடு செய்யுமே தவிர 40 விழுக்காடு வருவாயை திருப்பி தர வேண்டும் என்ற தீர்ப்பை எதிர்க்காது என்று பிரதமர் விளக்கினார். பாதிரியார் ரேமன் கோ காணாமல் போன வழக்கை விசாரணை செய்ய உதவி ஆணையர் தலைமையில் ஒரு சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் டத்தோசரி சைஃபுடின் நசுத்தியோன் இஸ்மாயில் தெரிவித்துள்ளார். உண்மையை கண்டறியவும் நீதியை நிலைநாட்டவும் அரசாங்கம் எப்போதும் கடமைப்பட்டுள்ளதாகவும் அவர் நாடாளுமன்றத்தில் இன்று தெரிவித்துள்ளார். முந்தைய விசாரணைகள் இன்னும் முழுமையாக நிறைவு பெறாத நிலையில் உதவி ஆணையர் தலைமையிலான இந்த சிறப்பு புலனாய்வு குழு இனி அதற்கு பொறுப்பேற்று அடுத்த கட்ட விசாரணைகளை துவங்கும் என்றும் சைஃபுடின் நசுத்தியோன் இஸ்மாயில் குறிப்பிட்டுள்ளார். வெளிநாட்டு தொழிலாளர்களை மலேசியாவிற்குள் அனுமதிக்க லஞ்சம் பெற்றதாக 10 அமலாக்க அதிகாரிகளையும் ஓய்வு பெற்ற மூத்த அதிகாரி ஒருவரையும் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான SPRM கைது செய்துள்ளது. குடிநுழைவுத் துறையின் தொழிலாளர் மறுசீரமைப்பு திட்டத்தின் கீழ் விண்ணப்பங்களை விரைவுபடுத்துவதற்காக அவர்கள் லஞ்சம் பெற்றதாக நம்பப்படுகிறது. இதனையடுத்து 7 ஆண் அதிகாரிகளும் 4 பெண் அதிகாரிகளும் நேற்று கோலாலம்பூரில் பல்வேறு இடங்களில் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடம் இருந்து 1,16,000 ரிங்கிட் ரொக்க தொகை, 14 தொலைத்தொடர்பு சாதனங்கள், தங்க நகைகள், கார்கள் மற்றும் மோட்டார்கள் உள்ளிட்ட பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இதற்கு முந்தைய செட்டிங் முகப்பிட ஊழல் விசாரணைகளின் தொடர்ச்சியாக இந்த கைது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக SPRM தெரிவித்துள்ளது. நாடெங்கிலும் உள்ள பள்ளிகளில் இவ்வாண்டு 20,000க்கும் மேற்பட்ட புதிய ஆசிரியர்கள் நியமிக்கப்படுவார்கள் என கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. ஆசிரியர்கள் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்வதற்காகவும் பணியிடங்களில் திறனை மேம்படுத்துவதற்காகவும் இம்முயற்சி மேற்கொள்ளப்படுவதாக கல்வி அமைச்சர் ஃபட்லினா சிடேக் தெரிவித்துள்ளார். கடந்த செப்டம்பர் 22 வரையில் மொத்தம் 10,045 புதிய ஆசிரியர்கள் நியமிக்கப்பட்டிருப்பதாகவும் அடுத்த கட்டமாக மேலும் 10,096 புதிய ஆசிரியர்கள் நியமிக்கப்படுவார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதனையடுத்து புதிதாக நியமிக்கப்பட்ட ஆசிரியர்களின் எண்ணிக்கை மொத்தம் 20,141 உயரும் என்றும் ஃபட்லினா சிடேக் தெரிவித்துள்ளார். மலேசியாவில் சுற்றுலா பயணிகள் அதிகம் கூடும் இடங்களை மறுசீரமைத்து புதுப்பொலிவுடன் மாற்ற வேண்டும் என்று சுற்றுலா கலை பண்பாட்டுத்துறை அமைச்சு வலியுறுத்தியுள்ளது. 2026 ஆண்டிற்காக விசிட் மலேசியா திட்டத்தின்படி அதிகமான சுற்றுலா பயணிகளை வரவேற்க மலேசியா தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்றும் அமைச்சு தெரிவித்துள்ளது. லிட்டில் இந்தியா, பிரிக்ஃபீல்ட்ஸ் மற்றும் ஜாலான் அலோர் போன்ற முக்கிய சுற்றுலா தலங்களில் உள்ள நடைபாதைகள், விளக்குகள் போன்றவற்றை சீரமைக்க நகர்மன்ற அதிகாரிகள் உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் சுற்றுலா கலை கலாச்சார அமைச்சின் பொதுச் செயலாளர் டத்தோ ஷஹருடின் அபு சோஹோட் தெரிவித்துள்ளார். ஒரு சிறிய அளவிலான வசதி குறைபாடு கூட சமூக ஊடகங்களில் பெரிதாக பேசப்பட்டு மலேசியாவின் நற்பெயருக்கு களங்கத்தை ஏற்படுத்திவிடும் என்பதால் அதிகாரிகள் அதனை இப்போதே சரி செய்துவிட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். நெதர்லாந்தை சேர்ந்த இளம்பெண் இவானா ஸ்மித் மரணத்தில் 1.1 மில்லியன் ரிங்கிட் இழப்பீடு வழங்குவதை நிறுத்தக் கோரிய அரசாங்கத்தின் மனுவை உயர் நீதிமன்றம் இன்று தள்ளுபடி செய்தது. அரசாங்கம் அந்த இழப்பீட்டுத் தொகையை இன்றே வட்டியுடன் சேர்த்து அரைக்கட்டளை கணக்கில் செலுத்த வேண்டும் என்று நீதிபதி ரோஸ்மாவா ரொசைன் உத்தரவிட்டுள்ளார். அதேவேளையில் அரசாங்கம் இவானா குடும்பத்திற்கு செலவு தொகையாக 8,000 ரிங்கிட்டையும் வழங்க நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். கடந்த 2017 ஆண்டு டிசம்பர் 7 இவானா ஸ்மித் கோலாலம்பூரில் உள்ள
கேப் ஸ்கொயர் ரெசிடென்ஸ் என்ற அடுக்குமாடியின் 20வது தளத்திலிருந்து கீழே விழுந்து மரணமடைந்தார். இச்சம்பவம் நடந்து பல ஆண்டுகள் ஆகியும் அதன் புலன் விசாரணை மெத்தனமாக நடைபெற்றதை கருத்தில் கொண்டு இவானா குடும்பத்திற்கு அரசாங்கம் 1.1 மில்லியன் ரிங்கிட் இழப்பீடாக வழங்க வேண்டும் என கோலாலம்பூர் உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. அடுத்த ஆண்டிற்குள் சரவா மாநிலத்தில் உள்ள 271 பொது சுகாதார மையங்களும் டிஜிட்டல் மயமாக்கப்படும் என்று அம்மாநில துணை முதல்வர் டாக்டர் சிம் கொய்ஹியான் தெரிவித்துள்ளார். 2024-2025 ஆண்டுக்கான டிஜிட்டல் மயமாக்கல் திட்டத்தின்படி சுமார் 10 மில்லியன் ரிங்கிட் செலவில் 175 சுகாதார மையங்கள் டிஜிட்டல் மயமாக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதற்காக பல்வேறு முகமைகளுடன் இணைந்துள்ள மாநில அரசு மீதமுள்ள 94 சுகாதார மையங்களையும் திட்டமிடப்பட்ட காலத்திற்குள் டிஜிட்டல் மயமாக்கும் நடவடிக்கையில் ஈடுபடும் என்றும் இன்று வியாழக்கிழமை தனது முகநூல் பக்கத்தில் தெரிவித்துள்ளார். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.